ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த 1/2 கிலோ கட்டி முடிச்சிட்டோம். கட்டி முடிக்கும் போது அந்த அக்கா வந்துட்டு இன்னொரு 1/4 கிலோ இருக்குது, கட்டி தர முடியுமா? நாங்கள் கட்டிட்டு இப்போ 1/4 கிலோ பூ மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 3, 4, 5, 6, 7. நான் சொன்னாலே லைவில் 7 முழம் பூ வரும். 1/4 கிலோ பூ கட்டினோன்னா 7 முழம் பூ வரும். இப்போ இது ஒரு கவரில் போட்டுடலாம். இப்போ இதை வந்து கவரில் முடிச்சு போட்டு இந்த செம்பரி கட்டலாம். நம்ம வீட்டில் சின்ன பாத்திரம் இல்லை, அதனால் இது பார்த்திங்கன்னா அந்த 1/2 கிலோவில் பொண்ணு பிள்ளைக்காக கட்டினது. 1 முழம் ரேஞ்சுக்கு வந்து மாலை சுற்றி தர சொன்னாங்க. அது 1 முழத்துக்கு பக்கமாக மாலை சுற்றியாச்சு. ஏன் இங்கே வைக்கிறீங்கன்னு கேட்பீங்க. அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை. உங்களுக்கே தெரிய கல்யாண வீட்டிலனா எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இதில் எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிடலாம். செம்ம ஹீட்டாக இருக்குது. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, சரியாக 10 முழம் இருக்குது. 10 முழம். இது மாலை சுற்றுறதுக்கு நிறையா பூ எடுத்துக்கும். ஸோ அதனால் இதில் 10, அதில் ஒரு 7, 17 முழம். அப்புறம் அது வந்து பொண்ணு பிள்ளைக்குன்னு சொன்னாங்க. நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இப்போ இதையும் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இதையும் உள்ளே போட்டு வச்சிடலாம். ஸோ எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி மல்லிகைப்பூ ஓனாக கட்டி வைக்கிறது பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் மல்லிகைப்பூ. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்குவாங்க. அது போக வேஸ்ட் எடுப்பாங்க. அதுவே 100 கிராம் பூவுக்கு மேலே வந்துடுது. குட்டி குட்டியாக அந்த காம்பு, காய், சொத்தை பூ அதெல்லாம். நான் அதெல்லாம் வச்சு கட்டவே மாட்டேன்.